தெலுங்கானா மாநிலத்தைச் சேர்ந்த 19 வயது இளம் பெண் யூடியூபர் வைஷ்ணவி. இவர் வைஷு அம்மா என்ற பெயரில் யூடியூப் சேனல் நடத்தி வந்தார். தங்களது அன்றாட வாழ்க்கை முறையை வீடியோக்களாக பகிர்ந்து அதன் மூலம் ஏராளமான சப்ஸ்கிரைபர்களை பெற்றிருந்தார். இவர் ஹரிபாபு என்ற இளைஞரை கடந்த சில மாதங்களுக்கு முன் காதலித்து திருமணம் செய்து கொண்டார். அவருடன் சேர்ந்து வீடியோக்களை வெளியிடுவது இவரது வழக்கம். இதனால் இவருக்கு ஏராளமான இல்லத்தரசிகள் ரசிகைகளாக உள்ளனர். வைஷ்ணவி 4 மாத கர்ப்பிணியாக இருந்ததால் அது தொடர்பான உடல்நல மாற்றங்கள் மற்றும் பரிசோதனைகள் குறித்தும் பேசி வந்தார். அதிகாலை சுமார் 4 மணி அளவில் வைஷ்ணவியின் வீட்டில் இருந்து பலத்த சத்தமும் அலறலும் கேட்டுள்ளது. இதனால் அக்கம் பக்கத்தினர் மற்றும் குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்து அங்கு சென்று பார்த்துள்ளனர். அவர்கள் உள்ளே சென்று பார்த்தபோது வைஷ்ணவி கத்தி குத்து காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். சம்பவ இடத்தில் இருந்து அவரது கணவர் ஹரிபாபு தலைமறைவாகி இருந்தார். உடனடியாக இது குறித்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பித்தனர். கொலை நடந்த பிறகு தலைமறைவாக இருந்த ஹரிபாபுவை பிடிக்க போலீசார் தனிப்படைகளை அமைத்து தீவிரமாக தேடி வந்தனர். நண்பர் வீட்டில் பதுங்கி இருந்த அவரை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட பின் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் தம்பதியினருக்கு இடையே கடந்த சில நாட்களாக இருந்து வந்த குடும்ப பிரச்சனைகள் மற்றும் அடிக்கடி ஏற்பட்ட வாக்குவாதங்களே இந்த கொலைக்கு காரணம் என்பது தெரிய வந்துள்ளது. வைஷ்ணவி யூடியூபில் பிரபலமடைந்து வந்ததும் அவருக்கு கிடைத்த வரவேற்பும் கூட இவர்களது உறவில் ஒருவித கசப்பை ஏற்படுத்தி இருக்கலாம் என்ற கோணத்திலும் விசாரணை நடத்தப்படுகிறது. உயிரிழந்த போது வைஷ்ணவி 4 மாத கர்ப்பிணியாக இருந்தார். அவர் இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு வெளியிட்ட வீடியோவில் தனக்கு காய்ச்சல் மற்றும் சளி இருப்பதாக கூறியிருந்தார். ஸ்கேனிங் ரிப்போர்ட் வந்துவிட்டது, அதை அடுத்த வீடியோவில் பகிர்கிறேன் என்று அவர் பேசியதே அவரது கடைசி வார்த்தைகளாக மாறி போனது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.